Hello, good morning my dear children. I am Savitri here. We have been discussing about NEET topic. In that we have done already 4 videos about conversion of units. In this session we are going to discuss about dimensions of physical quantity. Let us start this session. Yes. Dimension na முதல்ல என்ன அப்படினு பார்க்கணும். What is dimension of a physical quantity? Dimension na it is nothing but power. Okay, எந்த அளவுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பவரை ரைஸ் பண்ணுறோம், எதுக்கு? டிரைவ்டு குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது பவர் டு விச் பவர், ஓகே, இட் இஸ் பவர் டு விச் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மஸ்ட் பி ரைஸ்ட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு டைமென்ஷன். ஸோ வாட் யூ மீன் பை டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி? Dimension of a physical quantity is power to which fundamental quantity must be raised. அப்போ L power எவ்வளோ, M power எவ்வளோ, T power எவ்வளோ, length, mass, time, இதெல்லாம் fundamental quantity. எவ்வளோ பவர், L power 2வா, M power 3யா, T power 1ஆ, எவ்வளோ அளவுக்கு பவரை ரேஸ் பண்ணுறோம். Power to which, so this is power to which fundamental quantity must be raised, that is called dimension. So what is dimension? Dimension of a physical quantity is the power to which fundamental quantity must be raised. Okay, இதான் வந்து டைமென்ஷனோட டெஃபினேஷன். இப்போ நமக்கு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு தான் எல்லா டிரைவ்டு குவான்டிட்டிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன் ஃபார்மில் எழுத போகிறோம். சரியா? அதுக்கு நம்ம 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஃபார்மில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வாட் ஆர் த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? லெங்த், length dimension formula capital L. Okay, then mass, dimension formula for mass is capital M. Then dimension formula for time is capital T, எல்லாமே capital letterல தான் எழுதணும். Then dimension formula for temperature is K, that is Kelvin or theta, எப்படி வேணா denote பண்ணிக்கலாம். So dimension formula for temperature is K or theta. Then electrical current, dimension formula is ampere. Then luminous intensity, dimension formula is candela, that is CD. Then amount of substance, dimension formula is mole. Okay, so இந்த 7 மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், மித்த எல்லா derived quantities ஓட dimension formulaவையும் ஈஸியாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த 7 out of 7 நமக்கு 3 தான் most commonly used. The length, mass, time, இதுதான் most commonly used. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 தான் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 டைமென்ஷன் ஃபார்முலா தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். லெங்க்த்னா டைமென்ஷன் ஃபார்முலா எல், மாஸ்னா டைமென்ஷன் ஃபார்முலா எம், டைம்னா டைமென்ஷன் ஃபார்முலா டி. எஸ், இப்போ ஒவ்வொரு டிரைவ்டு குவான்டிட்டிக்காக டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏரியா, எப்படி ஏரியாவுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுறது. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏரியா. முதல்ல எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் டைமென்ஷன் ஃபார்முலா நம்ம எழுத முடியும். ஓகே, ஏரியா அப்படிங்கிறது லெங்த் இன்டு பிரெத், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஏரியா இஸ் நத்திங் பட் லெங்த் இன்டு பிரெத். ஸோ திஸ் இஸ் ஏரியா ஃபார்முலா. ஓகே, லெங்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் எல், பிரெத்தோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் கேபிட்டல் எல் தான். ஓகே, ஸோ இப்போ சில குவான்டிட்டிஸ்லாம் இருக்குது, லெங்த், பிரெத், ரேடியஸ், டயாமீட்டர், டெப்த்து, ஹைட், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே, இந்த மாதிரி உள்ள குவான்டிட்டி எல்லாத்துக்குமே நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் தான். சரியா? ஸோ இப்போ லெங்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா எல், பிரெத்தோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் எல். அப்போ எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர். ஓகே, ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஓகே ஏரியா இஸ் எல் ஸ்கொயர். ஜென்ரலாக டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எல் ஸ்கொயர்னு போடணும். ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏரியா? டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஏரியா இஸ் எல் ஸ்கொயர். ஓகே, தென் இன் த சேம் வே நெக்ஸ்ட் ஒன் வி ஹாவ் வால்யூம். ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வால்யூம்? ஓகே, வால்யூம் டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ வால்யூமுக்கு முதல்ல ஃபார்முலா தெரியணும். வால்யூம் இஸ் லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். இதுதான் நமக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வால்யூம். ஓகே, சாரி, வால்யூம் ஃபார்முலா. ஸோ லெங்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா அகைன் எல், பிரெத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எல் தான்,
ஹைட்டுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எல் தான். அப்போ எல் இன்ட்டு எல் இன்ட்டு எல். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கும் நமக்கு எல் கியூப். ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வால்யூம்? Dimension formula for volume is L cube. That's clear? Okay. So now, next quantity is density. So what is density? Dimension formula for density. Density க்கு முதல்ல நமக்கு formula தெரியணும். Density na mass by volume. Formula for density is mass by volume. இதான் density ஓட formula. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலாக்கு இது மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா எம் அப்படின்னு தெரியும். வால்யூமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இப்போ தான் டிரைவ் பண்ணி வச்சோம். தட் இஸ் எல் கியூப். ஸோ எம் பை எல் கியூப். ஸோ அப்போ எம் எல் பவர் மைனஸ் 3. இந்த எல் பவர் ப்ளஸ் 3 நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3 ஆகும். ஸோ அப்போ எம் எல் பவர் மைனஸ் 3 இதானது டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் மாஸ் இஸ் கேபிட்டல் எம். Dimension formula for volume is L cube. The L cube numerator la kondu vanda minus ஆயிடும், minus L cube ஆயிடும். So அப்ப m L power minus 3. So what is the dimension formula for density? So dimension formula for density is m L power minus 3. Yes. Then next we have what quantity? Velocity. So what is the dimension formula for velocity? முதல்ல velocity na என்னன்னு தெரியணும். Velocity is nothing but rate of change of displacement. இதான் வந்து velocity ஓட definition. What is velocity? Velocity is rate of change of displacement. Rate of change of displacement. So this is called velocity. So velocity க்கு என்ன formula? Velocity V equal to displacement by time. Displacement by time. So this is velocity formula. Now dimension formula for displacement இப்போ எழுதணும். Displacement comes under length. அப்போ dimension formula for displacement is L. Time dimension formula is T. So இதை T numeratorல கொண்டு வந்தீங்கன்னா L T power minus 1. T numeratorல வந்தா T power minus 1. அப்போ L T power minus 1. So what is dimension formula for velocity? Dimension formula for velocity is L T power minus 1. So இந்த dimension formula நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா most of the derived quantityல velocity அப்படிங்கிறது வரும். அதனால dimension formula for velocity கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். L T power minus 1. So what is dimension formula for velocity? L T power minus 1. Okay. Then next quantity we have is acceleration. So what is the dimension formula for acceleration? So acceleration is rate of change of velocity. Rate of change of velocity is called acceleration. This is the definition for acceleration. So acceleration A equal to velocity by time taken. இதான் வந்து formula. So இப்போ dimension formula எழுதிடலாம். So dimension formula for velocity is just now we have written L T power minus 1 divided by dimension formula for T is capital T. இந்த T நம்ம numeratorல கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? L T power minus 1 in T மேல வந்தா T power minus 1 equal to L T power minus 2. இந்த minus 1 add பண்ணா minus 2. So dimension formula for acceleration is L T power minus 2. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். Velocity, acceleration, force, work. இந்த 4 dimension formulaவை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுதிடலாம். Velocity, acceleration, force, work. இந்த 4 dimension formulaவும் finger tipல வச்சுக்கணும். Okay. So acceleration dimension formula is L T power minus 2. Is clear? Then next term we have momentum. So what do you mean by momentum? Momentum is nothing but product of mass and velocity. Is momentum. Momentum is nothing but product of mass and velocity. இப்போ மாஸுக்கு dimension formula capital M, velocity ஓட dimension formula L T power minus 1. So dimension formula for momentum is ML T power minus 1. Okay.
இதான் dimension formula for momentum. Then next we have force. So dimension formula for force. So force is equal to, according to Newton's second law, force is mass into acceleration. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகே, F is equal to ma. இப்போ m ஓட டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் M, ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -2. இப்போ தான் சொன்னேன் வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா, ஆக்சலரேஷன் டைமென்ஷன் ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்ட்டு. ஸோ இப்போ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் ஃபார்முலா டேரெக்டாக எழுதிடலாம், LT பவர் -2. ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா MLT பவர் -2. இதை நீ கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ். ஓகே, தென் so what is the dimension formula for force? MLT power -2. Yes, then next we have work. So what is work done? எல்லாருக்கும் தெரிஞ்ச definition தான். Work done is nothing but force into displacement. Work done is force into displacement. This is the formula for work done. Force க்கு dimension formula தெரியும், ML T power -2 into displacement dimension formula is L. Therefore, dimension formula for work is ML square T power -2. In the L multiply panna L square. So, ML square T power -2. So, what is the dimension formula for work? Dimension formula for work done is ML square T power -2. So, what is work done? Work done is force into displacement. Force ஓட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிக்கோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிக்கோ. ஓகே, LI மல்டிப்ளை பண்ணால் L ஸ்கொயர். ஸோ அப்போ ML ஸ்கொயர் T பவர் -2. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், ML ஸ்கொயர் T பவர் -2. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி இஸ் LT பவர் -1. டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன் இஸ் LT பவர் -2. தென் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் இஸ் MLT பவர் -2. and dimension formula for work done is ML square T power -2. இந்த நாளையும் தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா derived quantityயோட dimension formulaவும் எழுதிடலாம். Yes, then next we have is power. So what is the dimension formula for power? எல்லாத்துக்குமே ஃபார்முலா யூனிட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெஃபினேஷன், ஃபார்முலா, யூனிட். What is power? Power is nothing but rate of doing work. Rate of doing work is called power. இதானது definition for power. Okay, so this can be written as work by time. So what is power? Power is work by time. இப்போ dimension formula எழுதிடலாம். Okay, what is the dimension formula for work done? Work done க்கு ஞாபகம் இருந்தா எழுதிக்கோ, இல்லாட்டினா force into displacement ன்னு போட்டு எழுதிக்கலாம். Okay, work done ML square T power -2. டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நீ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு எழுதிக்கலாம். ML T பவர் -2 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா L. ஸோ ஈக்குவல் டு ML ஸ்கொயர் T பவர் -2. சரியா? ஸோ இப்போ ML ஸ்கொயர் T பவர் -2 தான் அது ஒர்க் டனோட டைமென்ஷன் ஃபார்முலா, டிவைடட் பை டைமோட டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் T. இந்த டைம் மேலே கொண்டு வந்துரு, அப்போ என்ன கிடைக்கும், ML ஸ்கொயர் ஏற்கனவே T பவர் -2 இருக்குது, இங்கே இந்த டீயை மேலே கொண்டு வந்தீங்கன்னா T பவர் -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ML ஸ்கொயர் T பவர் -3. ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் பவர். ஸோ த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் பவர் இஸ் ML ஸ்கொயர் T பவர் -3. ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் ஃபார் dimension formula for power is ML square T power -3. Yes, then next term what we have is impulse energy. Okay, so what is energy? Energy oda definition theriyano. What is energy? Energy is nothing but capacity of doing work. Capacity of doing work, ability of doing work அல்லது capacity of doing work. எனக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும், எனக்கு எவ்வளோ எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதானது எனர்ஜி. சரியா? ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். அப்போ எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். அப்போ எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் ஹாஸ் காட் த சேம் டைமென்ஷன். எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் ஹாஸ் காட் த சேம் டைமென்ஷன். அப்போ ஒர்க் டன் என்னது? ஒர்க் டன் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாமா? ML T power -2 into
displacement dimension formula L, therefore m L square t power minus 2, L into L, L square, so m L square t power minus 2. So அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் ஒர்க் டன்னோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் சேம் தான். ஸோ உனக்கு இதுவே கொஸ்டினாக வரலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஹாஸ் காட் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு கொஸ்டின் வரலாம். சரியா? அப்போ எனர்ஜியும் ஒர்க் டன்னும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா. இதை மாதிரி நிறையா குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் லேட்டராக. இப்போதைக்கு எனர்ஜியும் ஒர்க் டன்னும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், தென் நெக்ஸ்ட் we have impulse. So what do you mean by impulse? Impulse na முதல்ல என்ன? large force acting for short interval of time. Very large force. அது கொஞ்சம் டயத்துக்குள்ள நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இம்பல்ஸ்னு சொல்லுவோம். வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் தி வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அதானது இம்பல்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை இம்பல்ஸ்? இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இம்பல்ஸ் இஸ் force into time. இதுதான் ஃபார்முலா. ஸோ this is equal to force dimension formula ml t power minus 2 into time dimension formula capital T. This is equal to ml t power minus 1. So this is the dimension formula for impulse. So impulse ஓட dimension formula ml t power minus 1. இங்க t power minus 2 இருக்கு, இங்க t power 1 இருக்கு. இது ரெண்டையும் simplify பண்ணா minus 1. So dimension formula for impulse is ml t power minus 1. Then next term is radius of gyration. Next is radius of gyration. This radius of gyration is nothing but distance. அவ்வளவுதான், very simple. Radius of gyration is nothing but distance. Okay, so dimension formula for distance is L. அவ்வளவுதான். So what is the dimension formula for radius of gyration? So dimension formula for radius of gyration is distance, that is L. Okay, that's all about this quantity. Then we have pressure. So what is the dimension formula for pressure? Pressure. Okay, so pressure is nothing but force acting per unit area. இதான் பா pressure ஓட formula. Force acting per unit area is called pressure. இப்போ force ஓட dimension formula எழுதிக்கோ, m L t power minus 2 by area ஓட dimension formula L square. Okay, இந்த L square நான் numerator கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? m L t power minus 2, L square மேலே போனால் L power minus 2 equal to இந்த L ஐயும் L power minus 2 simplify பண்ணு. இங்கே பவர் 1 இருக்கு, இங்கே minus 2. அப்போ m L power minus 1 t power minus 2. So this is the dimension formula for pressure. So dimension formula for pressure is m L power minus 1 t power minus 2. Clear? Then next quantity what we have is surface tension. Okay, so dimension formula for surface tension. What is surface tension? Dimension formula for surface tension. Surface tension is nothing but force acting per unit length. Force acting per unit length. அதானது force by length. Unit lengthக்கு எவ்வளோ force act ஆகுதோ அதானது surface tension. So இப்போ force by length. Forceக்கு dimension formula m L t power minus 2 divided by lengthக்கு dimension formula capital L. Okay, இந்த எல்லும் cancel ஆகிடும். Therefore m t power minus 2 is the dimension formula for surface tension. So what is the dimension formula for surface tension? m t power minus 2. That's all. Okay, then next quantity we have is then frequency. So what do you mean by frequency? Frequency. Okay, frequency definition என்ன அப்படின்னா number of oscillations per second அல்லது number of vibrations per second, இதெல்லாம் நம்ம frequency-யை சொல்லலாம். Okay, so number of oscillations per second, number by per second per time. Okay, so இப்போ 1 by t. Frequency is reciprocal of time period அப்படின்னு சொல்லிக்கலாம். Okay, reciprocal of time period is called frequency, that is 1 by t. So dimension formula for time is capital T. So t மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா
t power minus 1. So, dimension formula for frequency is t power minus 1. Yes. Then next we have moment of inertia. Okay. Next is moment of inertia. Moment of inertia. Okay. So, what is moment of inertia? Is nothing but I equal to mass into distance square. This is formula. Moment of inertia oda formula mass into distance square or mr square. Okay. இப்போ dimension formula மாஸுக்கு dimension formula நமக்கு தெரியும் capital M. Distanceக்கு dimension formula L, so L square. So, dimension formula for moment of inertia is ml square. Okay. So, what is the dimension formula for moment of inertia? So, moment of inertia I represented by the letter I equal to ml square. Yes. Then next we have moment of force. Okay. Next we have moment of force. Moment of force. Okay. Moment of force is nothing but force into perpendicular distance. What is moment of force? Force into distance. Force into distance, that is perpendicular distance, is moment of force equal to force dimension formula ml t power minus 2 into distance dimension formula capital L. In the L into L என்ன ஆகும் நமக்கு L square ஆயிடும் m L square t power minus 2. Yes. So, what is the dimension formula for moment of force? Dimension formula for moment of force is ml square t power minus 2. Yes. So, this is the dimension formula for moment of force. Then next quantity we have is angular velocity. Next quantity is angular velocity. Angular velocity. So, what is angular velocity? In a definition, rate of change of angular displacement is called angular velocity. Rate of change of angular displacement. Angular displacement. Rate of change of angular displacement is called angular velocity. So, angular velocity நம்ம எப்படி represent பண்ணுவோம்? Angular velocity is represented as okay, angular displacement by time taken. Okay. So, angular velocity is nothing but angular displacement by time taken. Yes. Angular velocity is angular velocity is angular displacement by time taken. This is the formula for angular velocity. So, angular displacement has no dimension. Angular displacement theta க்கு வந்து dimension கிடையாது. சில quantity strain, okay, and then okay relate the angular displacement. Okay, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன் கிடையாது. அது மாதிரி பை நம்பர்ஸ் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்க்கெலாம் டைமென்ஷன் கிடையாது. ஸோ அது மாதிரி ஓகே பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் இதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன் கிடையாது. ஓகே அது அப்புறம் பார்க்கலாம். பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே அண்ட் தென் பை நம்பர்ஸ் லைக் பை ஓகே ஸோ நம்பர் அந்த இதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன் கிடையாது. ஓகே அது மாதிரி தீட்டாக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ 1 பை டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டி வந்து டி நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா t power minus 1. So, what is the dimension formula for angular velocity? Dimension formula for angular velocity is t power minus 1. Yes. Then dimension formula for angular velocity is t power minus 1. Then next we have angular momentum, angular acceleration and angular momentum. Angular acceleration, angular acceleration. So, what do you mean by angular acceleration? Angular acceleration is nothing but acceleration naale enadhu velocity by time. So, angular velocity by time, angular velocity by time
okay, is called angular acceleration. Angular velocity by time, it is called angular acceleration. So, angular acceleration, idoda dimension formula enadhu? Angular acceleration or dimension formula? Angular velocity. Velocity enadhu? Angular displacement by time divided by time. சரியா? So, in the angular velocity oda formula, angular displacement by time divided by time. அப்ப theta divided by t square. இதான் வந்து angular acceleration oda formula. Alpha. Angular acceleration is alpha. Alpha equal to theta by t square. இப்போ தீட்டாக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, 1 அப்படியே போட்டுக்கோ. டீக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் டி, அப்போ டி ஸ்கொயர். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டி இஸ் கேபிட்டல் டி, ஸோ டி ஸ்கொயர். இதை நம்ம நியூமரேட்டரில் கொண்டு வந்தோம்னா டி பவர் -2. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் டி பவர் -2. எஸ், கிளியர்? தென் நெக்ஸ்ட் we have angular momentum. Next we have angular momentum. So what do you mean by angular momentum? Angular momentum. So angular momentum is nothing but moment of linear momentum. Moment of linear momentum. Okay, இதான் வந்து angular momentum-தோட okay definition. Moment of linear momentum. Okay, now ஸோ மொமெண்ட்டுங்கிற வேர்டு எப்போல்லாம் நீ கம் அக்ராஸ் பண்ணுறியோ அப்போ நீ வந்து டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, இன்டூ டிஸ்டன்ஸ். அந்த மொமெண்ட்டுங்கிற வேர்டுக்கு இன்டூ டிஸ்டன்ஸ்னு போட்டுரு. இப்போ லீனியர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம்? ஃபார்முலா என்னது? mvr. ஸோ திஸ் இஸ் தி ஓகே ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் கேபிட்டல் எல். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு mvr. இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாமா? எம்முக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் எம், வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா எல் டி பவர் -1. தென் ஆர், ஆரோட டைமென்ஷன் ஃபார்முலா, ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் அல்லது ரேடியஸ் எப்படி வேணும் எடுத்துக்கோ, அதோட டைமென்ஷன் ஃபார்முலா எல். சரியா? அப்போ எல் இன்டூ எல், எல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. So the dimension formula for angular momentum is dimension formula for angular momentum. So what is the dimension formula for angular momentum? Dimension formula for angular momentum is ml square t power -1. Yes, clear? Okay. Now next we have coefficient of elasticity. So what is the dimension formula for coefficient of elasticity? The coefficient of elasticity is nothing but modulus of elasticity. Modulus of elasticity. Okay, modulus of elasticity யும் coefficient of elasticity யும் same தான். So modulus of elasticity ங்கிறது என்னது? நமக்கு தெரியும், it's a ratio of stress and strain. Stress by strain is modulus of elasticity. சரியா? இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நத்திங் பட் நான் ப்ரெஷர்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸுனா ப்ரெஷர், ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெயின் எழுதிக்கலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ டைமென்ஷன், யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, நோ டைமென்ஷன். ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் இது இல்லாமா? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு ப்ரெஷர். ப்ரெஷர்னானது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினை நான் விட்டுட்டேன், ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு ml t பவர் -2 பை ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர். ஓகே, நான் ஒரு எல் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல் நியூமரேட்டரில் கொண்டு வந்தால் ml பவர் -1 t பவர் -2. So dimension formula for modulus of elasticity is ml power -1 t power -2. Yes. Then next quantity is coefficient of viscosity. Coefficient of viscosity.
coefficient of viscosity. Okay, coefficient of viscosity is represented by the letter eta. Okay, so coefficient of viscosity நம்ம எப்படி define பண்ணலாம் அப்படின்னா, so tangential force, okay, tangential force, coefficient of viscosity and tangential force are equal. Coefficient of viscosity is equal to tangential force, okay, acting between the two liquid layers. ரெண்டு liquid லேயருக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ், ரெண்டு liquid லேயருக்கு நடுவில் உள்ள tangential force, அதுவும் coefficient of viscosity equal. எப்போ அப்படின்னா, when area of contact of the two layers is 1 meter square, சரியா, ஏரியா வந்து 1 meter square இருந்தா, and which is maintaining unit velocity gradient. velocity gradient na velocity by distance, okay, dv by dx 1 இருந்தா, okay, 1 meter per second இருந்தா, அல்லது 1 இது dv by dx is, okay, so 1 meter, okay, so per second, இதோட யூனிட் வந்து மீட்டர் per second, இதோட யூனிட் வந்து, okay, மீட்டர் கேன்சல் ஆகிடும், இப்போ per second வரும், சரியா, so dv by dx ஓட யூனிட் வந்து per second, so யூனிட் velocity gradient இருந்தா, dv by dx ஓட வேல்யூ 1 இருந்தா, a ஓட வேல்யூ 1 இருந்தா, f is equal to eta. ஓகே, அப்போ a1 dv by dx 1 f is equal to eta தானே. ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்டிங் between the two liquid layers which are in contact, and okay, that is, okay, equal to, okay, the coefficient of viscosity, tangential force equal to coefficient of viscosity when area is 1, dv by dx is 1, that is velocity gradient is 1. இதான் வந்து ஜென்ரல் டெஃபினேஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபார்முலா வந்து மேக் பண்ணிக்கலாம், ஈட்டாக்கு ஃபார்முலா மேக் பண்ணிக்கலாம். அப்போ ஈட்டாக்கு என்ன ஃபார்முலா? திஸ் இம்ப்ளைஸ் ஈட்டா ஈக்குவல் டு, ஓகே, ஸோ எஃப் இன்டூ, ஓகே, என்ன ஆகிடும், டிஎக்ஸ் மேலே போயிடும், ஓகே, டிவைடட் பை ஏ இன்டூ டிவி டினாமினேட்டில் வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பை ஏரியா இன்டூ வெலாசிட்டி. So this is the formula. So formula for eta is force into distance by area into velocity. So formula for eta is force into distance by area into velocity. Area into velocity. Are you all clear? Okay. இப்போ force ஓட dimension formula ml t power minus 2 into distance ஓட dimension formula capital L by area ஓட dimension formula L square into velocity ஓட dimension formula L t power minus 1. சரியா? இந்த L square இந்த L square cancel ஆயிடும். ஒரு t power minus 1 t power minus 2 cancel ஆனா t power minus 1 மிச்சம் இருக்கும். ஸோ என்னென்னலாம் இப்போ நமக்கு மிச்சம் இருக்குது? நியூமரேட்டரில் m இருக்குது, இங்கே t பவர் மைனஸ் 1 மிச்சம் இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு L இருக்குது, அது நியூமரேட்டருக்கு வந்தால் L பவர் மைனஸ் 1. ஸோ m L பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 1. This is the dimension formula for coefficient of viscosity. So coefficient of viscosity has the dimension m L power minus 1 t power minus 1. Yes, that's all about this. Then we have surface tension. Next we have is surface tension. Surface tension equal to force acting per unit length. Force per unit length is called surface tension. So force dimension formula ml t power minus 2 divided by dimension formula for length is L. L cancel. So dimension formula for surface tension is m t power minus 2. This is the dimension formula for surface tension. Yes. Then we have heat capacity. Next we have heat capacity. Okay, heat capacity is nothing but heat energy by temperature. Heat energy by temperature.
So this is the formula for heat capacity. So heat energy nothing but heat energy na energy oda dimension formula. Energy ku enna dimension formula? Energy யும் work done ம் same சொல்லிருக்கேன். அப்ப work by temperature னு போட்டுக்கலாம். Okay, work by temperature. Okay, so work done na force into displacement by temperature. So இப்போ dimension formula எழுதிடலாமா? force-க்கு ml t power minus 2 into displacement-க்கு L divided by temperature-க்கு Kelvin K. Yes, so this is a dimension formula for, okay, work done by temperature. So m L into L வந்து L square, so L square t power minus 2, இந்த K வந்து numeratorல போனா capital K minus 1. Okay, this is the dimension formula for heat capacity. So what is the dimension formula for heat capacity? M L square t power minus 2 K power minus 1. So this is the dimension formula for heat capacity. Hope you all understood this session. Okay, next session we can discuss some more quantities dimension formula and related problems. Yes, thank you my dear children.